கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியத்தை சொன்னாலும் கூட, ஆண்டவரே எனக்கு மன்னியோன்னு சொன்னா கேட்ட ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிறவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் மன்னிப்பது இல்லை. வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றும் சில குடும்பங்களில் நுகங்கள், சில குடும்பங்களில் போராட்டங்கள், சில இடத்துல எடுக்க முடியாத நுகம், சாபம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினவர்கள், பரிசுத்த ஆவியானவரை கேலி செய்தவர்கள். ஆண்டவர் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். வேதம் அழகாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். உனக்கு விருப்பம் இல்லையா, அமைதியாக போயிரு. ஆண்டவர்கிட்ட கேளு, உண்மையா ஆண்டவரே, ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார். அதுக்கெல்லாம கேலி செய்வது, மற்றவர்களை நீ எதிர்த்து பேசுவாயானால் அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் நம்மை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீ ஆண்டவர்கிட்ட கேட்பியா, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஒருவேளை தெரியாமல் செய்திருப்பாயானால் கர்த்தர் அதை மன்னித்து விடுவார். உமக்கு விரோதமாக அது தூஷணமாக வந்து விட்டது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, என்னை புதிய கிருபையினால் நிரப்புங்கன்னு சொல்லி கேட்பீங்க. நாம் அவர் மன்னிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிற வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதே என்று சொன்ன பிறகு நாம் அதை பேசுவோமானால் அது கர்த்தர் நம்மை தண்டிப்பதற்கு ஏதுவாகிவிடும். அறியாமல் பேசினதை அவர் அறியாத நாட்களாக எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்டு ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள். இனி தொடர்ந்து தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக கேளுங்கள். இயேசுவை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்புவார். அவர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்துவார். இன்றைய நாள் ஒரு விசேஷித்த நாள். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, எனக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, வரங்களை தாரும் என்று சொல்லி வேண்டி விரும்பி கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இனி பழைய நாட்களைப் போல் அல்ல, புதிய கிருபையின் நாட்களை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தால் இடை கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். எதிர்பார்த்திருக்கிற அனைத்து நன்மைகளை நீங்க கொடுக்க போற தயவிற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய கட்டுகள் இந்த நாளிலே கலன்று போகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.